ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நேட்டிவிட்டிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா 2 மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி வந்து பர்த்துக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ரெசிடென்சி. லாஸ்ட் ஒரு 5 வருஷமா நான் இந்த அட்ரஸில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பர்த்துக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க பர்த்துக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, நீங்க பொறந்ததுலருந்து அதே அட்ரஸ்ல, அதே ஊர்ல இருக்கிற மாரி இருக்கணும். நீங்க கண்டிப்பா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நீங்க பர்த்துக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க பர்த்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸும் கீழ காட்டாது. நீங்க அப்படியே சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுவே நீங்க ரெசிடென்சின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா இந்த அட்ரஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, ரெவென்யூ வில்லேஜ் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, டோர் நம்பர் என்ன, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும். அதாவது நீங்க ஒரு 5 இயர்ஸ் போடுங்க. அதுக்கு முன்னாடிலாம் போட வேண்டாம். ஒரு 5 வருஷமா இந்த வீட்டு அட்ரஸ்ல இருக்க மாரி போடுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2020ல இருந்து 2025 வரைக்கும் இருக்க மாரி டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரம் அண்ட் டூ வந்து செட் பண்ணிட்டு, அதாவது கரண்ட் டேட் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சப்மிட் பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு டேட் வரைக்கும்னு சொல்லிட்டு போட்டுட்டு, பின்கோட் போட்டுட்டு ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆன பிறகு நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். பர்த்ன்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து அட்ரஸ் வந்து ஆட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சப்மிட் மட்டும் பண்ணா போதும். அந்த அட்ரஸே உங்களுக்கு இருக்கும். ரெசிடென்சி நீங்க போட்டீங்கன்னா மட்டும் தான், இந்த மாரி உங்களுக்கு காலம் கேட்டிருப்பாங்க. அந்த காலம்ல வந்து நீங்க பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து எத்தன வருஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க எல்லாமே சப்மிட் பண்ண பிறகு, உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னா, யாரு அப்ளிகேண்டடோ அவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பா ஆதார் கார்டு குடுக்க வேண்டியது இருக்கும். உங்ககிட்ட ஒரு வேள ஆதார் கார்டு இல்லைன்னா, நீங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு அந்த மாரி, ரேஷன் கார்டு அந்த மாரி குடுத்துக்கலாம். நீங்க வந்து பர்த்ன்னு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா பர்த் சர்டிஃபிகேட் வந்து குடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க ரெசிடென்சிக்கு தான் அப்ளை பண்றீங்கன்னா, அந்த உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேற அட்ரஸ் தானே இருக்கும். அப்ப நீங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்க ரெசிடென்சிக்கு பண்றீங்கன்னா, எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்க, ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பிறகு நீங்க லாஸ்ட் in ஒரு 5 இயர்ஸா வந்து இந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுல இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் பசங்கன்னா, அவங்க ஸ்கூல் ஐடி கார்டு, வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எம்ப்ளாயி ஐடி கார்டு, இல்லன்னா ஏதாச்சும் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸு, கேஸ் பில்லு, பேங்க் பாஸ்புக்கு, இந்த மாரி உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு அந்த அட்ரஸ்ல மென்ஷன் பண்ணி, உங்ககிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அந்த காப்பிய வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா, இங்க மேலேயே இருக்கும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணி அப்ளிகேண்ட் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணலாம். பெரியவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களே சைன் பண்ணிட்டு, அந்த காப்பியும் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இது ஒன் பை நீங்க அப்லோட் பண்ணிட்டு, நீங்க ₹60 பே பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இவ்வளோதான் ஈஸியா வந்து நீங்க நேட்டிவிட்டிக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பெருசா எதுவுமே இல்ல. அப்ளிகேட்டோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்றது பார்த்தீங்கன்னா, பர்த்ன்னு குடுத்தா மட்டும் நீங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணா போதும். இல்லைன்னா, நீங்க ரேஷன் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் இருந்தா குடுங்க. எம்ப்ளாயி ஐடி கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தா குடுங்க. எதுவுமே இல்லைன்னா, கேஸ் பில் குடுங்க, பேங்க் பாஸ்புக் குடுங்க, இல்ல போஸ்டல் ஐடி கார்டு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மேட்ட பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணணும். ஈஸியா வந்து வித்தின் ஒரு 1 வீக்ல வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி, நேட்டிவிட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆன்லைன்லயே வாங்கிக்க முடியும். உங்களுக்கு நேட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நேட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் பத்தி ஏதாச்சும் ப்ராப்பரா உங்களுக்கு டவுட் இருக்கு. எப்படி அப்லோட் பண்ணணும்? இந்த மாரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.